என்னங்க பயமா? பயமா கடிச்சிடாத. எல்லாரையும் கதறல் சொல்லிட்டீங்க. சீமான் அவர்கள் பொது வேட்பாளரா வந்து அம்பாசமுத்திரத்தில் நிக்க போறான்னு சொன்ன உடனே கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா நீங்க கதறிட்டு இருக்கீங்க. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கயாவது போய் விஷத்தை குடிச்சு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். என்ன பாயிண்ட் சொல்ல போறீங்க? ரெண்டு ஊழல் கட்சி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமான் அவர்களுக்கு ஆதரிச்சு பொது வேட்பாளரா எப்படி நிக்க வைக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதாவது பைத்தியம் கேள்வியா கேளு. நீ மரியாதை 15-20 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 15 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 2010 இருந்து 11 வந்து கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா ஒருத்தர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு இல்ல திமுக அதிமுக வந்து ஒரு ஆதரவு வச்சு எம்எல்ஏ உள்ள வாட்டமே அவரு அம்பாசமுத்திர தொகுதியில ஜெயிச்சு அந்த மக்களுக்கு என்ன பண்றாருன்னு பாப்போம். அது எப்படியோ போட்டது. அது ஒண்ணு அதுல ஒண்ணு எப்படியோ போட்டு எப்படியோ தொலைக்கிறது. அதை பத்தி பேசுங்க. அது சொல்றதுக்கு நான் இருக்கு பேசுறது. சட்டமன்றத்துல என்ன பேசுறாருன்னு பாப்போம். ஏன் உங்களை எடுத்து பேசி வரணும் பயமா இருக்கா? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நாம் தமிழர் ஓட்ட எண்ணுவீங்களா மாட்டீங்களா? நீங்க என்ன ஏமாத்துறீங்களா? எல்லா ஓட்டையும் எண்ணிருக்கீங்க. ஆனா நாம் தமிழ் மட்டும் இந்த பூஜ்ஜியத்துல இருக்கு. பெட்டியை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அப்படிதானே? உண்மையை சொல்றேன். நாம் தோத்தாலுமே பரவாயில்ல. அவருக்கு தோக்கடிச்சாலும் பரவாயில்ல. அவர் நிக்கட்டும். என் ஆதரவு சீமான் இருக்குன்றதை நான் இப்ப பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்கை தூக்கி கேமரா தூங்க பெரிய வெங்காயம் மகனை போடாங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்.